ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்நாக்ஸு சமோசா சன்னா சாட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு 300 கிராம் காபல் சன்னா எடுத்து ஊற வச்சு இதை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்குறோம். நல்லா இந்த அளவுக்கு வெந்துடணும். அப்புறம் ஒரு 300 கிராம் தக்காளி, 300 கிராம் வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி தழை எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, ஜீரா பவுட்ரு 1 மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு, தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, ஆம்ச்சூர் பவுட்ரு 1 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஆம்ச்சூர் பவுட்ரு 1 ஸ்பூனு. இது பட்டை ஒரு 2 துண்டு, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் ஒரு 2, தேவைக்கேற்ற உப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இவ்வளவும் தேவைப்படுது இதுக்கு. அப்புறம் ஒரு கேஸில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி வெங்காயம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு அதில் மிளகாத்தூள், அந்த எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கலாம். எல்லா பவுடரும் ஒன்றாவே கொட்டிடலாம். எல்லாம் கலந்து விட்டு எல்லா பவுடரையும் ஒரே வாட்டி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாம். கலந்து வரும்போது அது கூட சேர்த்துட்டு அந்த உப்பையும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு எல்லாம் ஒன்று போல் கலக்கி விடலாம். கலக்கி விட்டு அப்புறம் தக்காளியும் அதிலே போட்டுக்கலாம். தக்காளியும் கூட சேர்த்து போட்டு அது கூட சேர்ந்து எல்லாம் ஒன்று போல் கலந்து வரும். கலந்து பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ரெடி ஆனோடனே இதில் அந்த சன்னாவும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. அது கூட சேர்த்து அந்த சன்னா வேக வச்சுருக்கிற சன்னா எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது வேக வச்ச தண்ணியை அது கூடயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் ஒன்று போல் கலந்து விடலாம். எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும் பாருங்கள். கொதித்து நல்லா கொதி வரும்போது மல்லி இலையும் புதினாவையும் அதில் போட்டுடலாம். போட்டு எல்லாம் ஒன்று கூடி நல்லா கொதிக்கணும். அது நல்லா கலப்பலாம். நல்லா கொதி வரணும். கொதித்து வற்றணும். அந்த தண்ணி பூரா கொஞ்சம் வற்றி கெட்டி ஆகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். வற்றி கெட்டியானால் மசாலா எல்லாம் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து நல்லா மசாலாலாம் ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மசாலா பூரா கெட்டி ஆகிட்டு வந்துடுச்சு. வந்தவுடனே இறக்கி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் அது ரெடி பண்ணுறதுக்கு சமோசா பாருங்கள், நல்ல மசாலா ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இது ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி, சமோசா ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டோம் நாங்கள். அந்த சமோசா அது கூட வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம் அறுத்து வச்சுருக்கோம். குக்கும்பர், புதினா தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட சேர்த்து யோகர்ட்டு, தயிர், ஸ்வீட் தயிர், லெஸ்ஸி மாதிரி, அதுவும் சர்க்கரை போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்குறோம் 1 கப்பு. அப்புறம் அந்த சமோசாவை எல்லாத்தையும் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பிச்சு எல்லாம் போட்டுக்கணும். எல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சி அந்த மசாலாவோட சேர்த்து அதில் போட்டுக்கணும். இன்னொரு வாட்டி நாங்கள் சமோசாவுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள், சமோசா எப்படி செய்கிறதுன்றது. இந்த மாதிரி போட்டு நல்லா பரத்தி விட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஒரு ட்ரேயில் எல்லா சமோசாவையும் ஒன்று போல் பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். போட்டுட்டு அது கூட அந்த குக்கும்பர் எல்லாம் அது கூட போடணும். அதோடு சேர்த்துட்டு கேரட்டையும் போட்டுக்கலாம். போட்டு அந்த வெங்காயத்தையும் அதிலேயே போட்டுக்கலாம். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒன்று போல் பரட்டி விட்டு அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பரவலாக போட்டு அது கூட அந்த சன்னா மசாலாவை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாலா பக்கமும் பரத்தினா அப்படி ஊற்றிக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் வச்சுக்கலாம் மசாலா, ஏன்னா மேலே போடுறதுக்காக. அந்த யோகர்ட்டையும் அது மேலேயே ஊற்றிடலாம். எல்லாம் தயிரையும் ஒன்றா சேர்த்து ஊற்றிட்டு ஸ்வீட் தயிர் பூரா ஊற்றியாச்சு. அது கூட ஸ்வீட் சட்னியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலாக ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி எல்லாம் அதிலேயே ஊற்றிடலாம். நம்ம சாப்பிடும்போதும் போட்டு சாப்பிட்லாம். இது மேலேயும் ஊற்றிட்டு எல்லாம் கலந்தா போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு பவுலில்
எடுத்து சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. ஃபங்க்ஷன்களுக்கும் வைக்கலாம், வந்த விருந்தாளிங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அது கூட சேர்த்துட்டு ஸ்வீட் சட்னி மேலாக கொஞ்சம் ஊற்றலாம். அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சன்னா மசாலா, அது மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஸ்வீட் சட்னி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மேலாக ஊற்றிட்டு க்ரீன் சட்னி ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். க்ரீன் சட்னி அது கூட சேர்த்துட்டு வேணால் க்ரீன் சட்னி நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்துட்டு க்ரீன் சட்னி ஊற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். வீட்டிலையே ரொம்ப செலவும் கம்மி. இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஏற்றது. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.